கூட்டாஞ்சோறு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையா கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூட்டாஞ்சோறு கட்டிக்கிட்டு கும்மாளம்தான் போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு பாட்டே எழுதியிருக்காங்கன்னா அந்த கூட்டாஞ்சோறு எவ்வளோ அருமையானதாக இருக்கும். அதாவது பருப்பு, காய்கறிகள், நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து எல்லாமே சேர்ந்து ஒன்றா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் தான் இந்த கூட்டாஞ்சோறுன்றது. அதை தவிர நம்மளுக்கு இப்போது தைத்திருநாள் வருது, அதில் காய்கறிகள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். அந்த காய்கறிகள் இன்றைக்கு வைத்த குழம்பு இதிலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டாஞ்சோறுன்னு பண்ணுவாங்க பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தின்ன தின்ன திகட்டாத ஒரு அருமையான கூட்டாஞ்சோறை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பருப்பையும் அரிசியையும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி கழுவி நாம் செய்ய போகிற குக்கர் பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதாவது இதை எப்படி வேணாலும் செய்யலாம். நம்ம பாத்திரத்தில் வச்சு செய்கிறவங்க அதே மாதிரி செய்யலாம். அல்லது குக்கர் உபயோகப்படுத்துறதுனா குக்கர் உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு சுலபமான விதத்தை பார்க்கலாம். இப்போது இதை கழுவி எடுத்துகிட்டோம் இல்லைங்களா. இப்போ 1/4 பங்கு அப்படின்ற தண்ணியை விகிதத்தை ஊற்றிக்கணும். 1 பங்கு அரிசி எடுத்துருந்தோன்னா 4 பங்கு அளவுக்கு தண்ணீர், அதுதான் இதனுடைய விகிதம். அப்போது எல்லா காய்கறியும் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொதுவாக இதுக்கு நாட்டுக்காய் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க. அவரைக்காய், அப்புறம் அந்த மொச்சைக்காய் இதெல்லாம் போடலாம். இப்போ இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மற்றும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. இந்த கூட்டாஞ்சோறுக்கே ஒரு ரொம்ப கண்டிப்பாக தேவை அப்படின்றக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா அது கீரை. ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா. பொதுவாக சாம்பார் சாதம் அப்படின்லாம் நம்ம பண்ணுவோம். அந்த சாம்பார் சாதத்தில் கீரையெல்லாம் போட மாட்டாங்க. இதில் கீரை போடணும். நான் 1/2 கப்புக்கு அளவுக்கான முருங்கைக்கீரை உலர்ந்து வச்சதை எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம இதில் தாளிப்பு சாமான்கள் எதையுமே போடல. இது வரைக்கும் இது நல்லா ஒரு 5 அல்லது 6 சத்தம் கொஞ்சம் குழைய வேகிற மாதிரி இது வேகணும். அவங்களுடைய குக்கர் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வச்சுக்கலாம். இது நல்லா மூடி ஒரு 5 அல்லது 6 குக்கர் விசிலுக்கு விட்டுடலாம். நம்ம குக்கர் வச்சிட்டோம். ஒரு 5-6 விசில் சத்தத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அரிசியும் பருப்பும் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளார நம்ம தாளித்தம் மற்றும் வேலைகளை பார்க்கலாம். நல்லா ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு, வெந்தயம் இதெல்லாம் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம போடல. ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் போட்டு தாளிதம் பண்ணுவோமோ அதே அப்படியே நம்ம தாளிதம் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம என்ன பண்ணலாம், அரிந்து வைத்திருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இதில் வெங்காயம் போடல. ஏன்னா வெங்காயம் இதற்கு தேவையில்லை மற்ற காய்கறிகள் சேர்ந்து வேகும்பொழுது. ஆனால் வெங்காயத்தின் சுவை பிடிக்கும், மனம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இப்போது வெங்காயத்தை போட்டுக்கலாம். புளியை கரைத்து புளி தண்ணீர் ஊற்றிக்கலாம். கெட்டி புளி அல்லது புளி கரைசலை உபயோகப்படுத்துகிறவங்க 2 தேக்கரண்டி அளவுக்கு புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வாணலி அல்லது தனியாக ஒரு பாத்திரம் வச்சு திரும்பவும் ஏன் தாளித்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பொதுவாக இதையும் அப்படியே புளி கரைசலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா குக்கர்லேயே போட்டு நம்ம வச்சிடலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா அதனுடைய மனம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா மசாலாலாம் அதுக்குள்ளேயே போட்டுடுறதுனால கூட்டாஞ்சோறின் ஒரு நல்ல மனம் குறையுது. அதை தவிர குக்கர் பாத்திரத்தில் நிறைய அடிப்பிடிக்குது. அந்த அடிப்பிடித்தலை தவிர்ப்பதற்காகவும் அதனுடைய நல்ல புது ஒரு மனம் வரணும் அப்படின்றதுக்காகவும் தான் நாம் இப்போது இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றுறோம். இப்போ புளி கரைசல் ஆயிட்டிருக்கு. இதில் சாம்பார் பொடி போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் நம்ம உபயோகப்படுத்தலை. ஏன்னா காய்ந்த மிளகாயை நம்ம அரைத்து உபயோகப்படுத்த போகிறோம். காய்ந்த மிளகாய், தனியா மற்றும் தேங்காய். பார்த்தீங்களா, தக்காளி மசீர அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைத்து வைத்திருக்கிற இந்த பொடியையும் இது கூட சேர்த்துடலாம். அவரவர் குடும்பத்தின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது பொதுவாக நான் 4 காய்ந்த மிளகாய் உபயோகப்படுத்தியிருக்கேன். இப்போ இது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சிறு தீயில வச்சு புளி கரைசல் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே நம்மளுடைய குக்கர் சத்தம் கேட்குது. இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இந்த சத்தம் அடங்கினதுக்கப்புறமா அதை திறந்து சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய புளி கரைச்சல் அருமையாக கொதிச்சிட்ருக்கு. சாதம் வெந்ததை பாருங்கள். சாதம் கீரை எல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இதை மெதுவாக எடுத்து நம்மளுடைய இந்த கரைசலுக்குள்ளார போட போகிறோம். இப்போ நம்ம கூட்டாஞ்சோறுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். ஆக இதில் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெய் அல்லது மீண்டும் சமையல் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தாளிக்கிற வேலையெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதான் இப்போ தாளிக்க வேண்டாம். ஒரு சிறு தீயில 5 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா கலவை வரணுன்றதுக்காக நம்ம அடுப்பில் வச்சுருக்கலாம். மற்றபடி நம்மளுடைய கூட்டாஞ்சோறு முழுவதும் தயார். இப்போ நெய் அல்லது எண்ணெயை மேலே ஊற்றிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து அருமையான ஒரு பக்குவத்தில் நம்மளுடைய கூட்டாஞ்சோறு தயாராகிட்டே இருக்குது. இப்போது நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்மளுடைய சிறு தீயிலேயே இந்த கூட்டாஞ்சோறு இருந்தது. பாருங்கள், அருமையாக எல்லாம் கலந்த மணிக்கு ஒரு சுவையும் மனமும் வருதுங்க. இதை நம்ம இப்போ பரிமாறும் பாத்திரத்துக்கு மாற்றலாம். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அழகாக நல்ல நறுமணம் வருது. நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடே மணக்க ஒரு பதார்த்தத்தை பண்ணிட்டோன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். இந்த அருமையான கூட்டாஞ்சோறை நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் செய்து பார்த்து உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இது வெளியிடும் பொழுது உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அதையும் மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.